மக்களே வணக்கம். நாம் தினமும் பழைய சாதம் சாப்பிடுவதால் நம் உடல் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அதிசய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பாருங்க மக்களே. அடாம மக்களே, நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை காலையில் வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்க. நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக அவர்களுடைய உடலை வச்சுக்கிட்டதுக்கு காரணம் இந்த பழைய சோறு தான். முதல் நாள் சோற்றில் நீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடக்கூடிய அந்த சோறு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சோறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழைய சோறில் மறைந்திருக்கக்கூடிய அதிசய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் நாள் சோற்றில் நம்ம நீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடக்கூடிய இந்த பழைய சாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B6, வைட்டமின் B12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா 2 சிறிய வெங்காயம் நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீர் தண்ணி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பழைய சோறு, தண்ணி, நீராகாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்த்தம். குளிர்ச்சியோடும் எனர்ஜியோடும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆற்றலை உங்கள் உடலுக்கு தரக்கூடியது இந்த நீராகாரம். காலையில் சிற்றுண்டியாக இந்த பழைய சாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதால உடல் லேசாகவும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இரவே தண்ணீர் ஊற்றி நீங்கள் இந்த சாதத்தை மூடி வைக்கிறதால லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உருவாகிடும். மறுநாள் நீங்கள் இதை குடிக்கும் போது உடல் சூட்டை பார்த்தீங்கன்னா தணிப்பதோடு குடல் புண், வயிற்று வலி இது போல பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது குணமாயிடும். சாதத்தில் உருவாகும் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா தான் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவையை உங்களுக்கு தருது. அதோட மிக அதிக அளவில் புரதச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் ஆகியவற்றையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மலசிக்கல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடலை சீராக இயங்க செய்கிறது. இந்த பழைய சாத உணவு முறையை பார்த்தீங்கன்னா நீங்க சில நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் கூட உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது, நீங்களே பார்ப்பீங்க. ரத்த அழுத்தம் இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள வரும். உடல் எடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா குறைஞ்சு போயிடும். மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா சோர்வின்றி உங்களால் வேலை செய்ய உதவியாக இருக்கிறது இந்த பழைய சாதம் தான். அலர்ஜி, அரிப்பு இது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்து அப்படின்னா சட்டென்று சரியாகிறதுக்கு நீங்க பழைய சாதத்தை சாப்பிடுங்க. அல்சர் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதம் கொடுத்து வர ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இந்த பழைய சாதம் சாப்பிட்றதால உங்களுக்கு கிடைக்கும். எந்த நோயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில வரவே வராது. ஆரோக்கியமாக அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளமை தோற்றத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதம் தருது. உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அளவுக்கு அதிகமாக இந்த பழைய சாதத்தில் இருக்கிறதால காலையில் இதை நீங்க சாப்பிட்றதால வயிறு தொடர்பான நோய்கள் உங்களுக்கு குணமாயிடும். உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை போக்கும், ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கும் தோல் தொடர்பான வியாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல தீர்வை உங்களுக்கு இது தரும். பார்த்தீங்களா மக்களை, இதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை வேண்டி விரும்பி சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அதிக வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளமை தோற்றத்துறையும் ஆரோக்கியத்துறையும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. சுறுசுறுப்பாகவும் அவங்களுடைய வேலையை செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பழைய சாதத்தை ஒதுக்காதீங்க, வேண்டி விரும்பி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக உங்க உடம்பை வச்சுக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.